ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் இந்த நாளிலே நாம் கூடியுற தேவன் செய்த மாபெரும் கிருபைக்காக தேவன் நன்றி செலுத்துவோம். நாம் சென்ற வாரம் வரை எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து 9 அதிகாரம் 15 வரை உள்ள வசனங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைய தினத்தில் எபிரேயர் 16 அந்த அதிகாரம் முடிய உள்ள வசனங்களை நாம் தியானிப்போம். முதலாவது அந்த வசன பகுதியை நாம் வாசித்தால் நலமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணமுண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அது எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் தளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னார். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டுகள் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு சாயலானவர்கள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவர்களோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுவதனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். வேத வசனத்தை நாம் படித்து விட்டோம். இப்போது நாம் 16ஆம் வசனத்திலிருந்து சிந்திப்போம். 16ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம், இந்த 2 வசனத்தையும் சேர்த்து புரிந்து கொள்வது பயனுள்ளைக்கும். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். இந்த இடத்துல மரண சாசனம் என்பது நம்ம அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்துகிற உயில் என்கிற வார்த்தை. ஆங்கிலத்தை வில் என்பது அதை தமிழிலே உயில் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு உயில் என்று சொல்லும்போது ஒரு உயிலிலே ஒருவர் தன்னுடைய சொத்துக்களை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் அல்லது தன்னுடைய விருப்பத்தை குறித்து எழுதியிருப்பார். அந்த உயில் அவருடைய மரணத்துக்கு முன்பு தான் சட்டபூர்வமாக செல்லுபடியாகும். ஆகவே தான் மரண சாசனத்தை குறித்து சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை, அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும் என்கிற இது ஒரு பொதுவான பிரின்சிபிள். உலகமெங்கும் உள்ள நியதி ஒன்று தான். இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் இருந்திருக்கிறது, இந்த நிருபத்தை எழுதப்பட்ட காலத்திலும் இருக்கிறது. ஆகவே இப்போ உயில் என்பது இது நேற்று இன்று வந்ததல்ல, பன்னெடுங்காலமாக இருந்து வருகிற ஒரு வழக்கம் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த உயில் என்பதை ஆங்கில மொழிபெயர்ப்பிலே காவனன்ட் என்று மொழிபெயர்க்கிறார்கள், டெஸ்டமெண்ட் மொழிபெயர்க்கிறார்கள். அல்லது இங்கே உயில் என்கிற வார்த்தை ஓரளவு இந்த உடன்படிக்கை என்கிற வார்த்தையை தான் குறிக்கிறது என்பதுதான் அநேக அறிஞர்களுடைய ஒத்த கருத்தாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து 17ஆம் வசனத்தில் சொல்ல வருகிறது 16க்கு விளக்கம்தான். அதனால் அது புதுசாக சொல்லவில்லை. எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும்.
அது எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னமாக உயில் என்பதே ஒருவர் மரித்த பின்பு செயல்பாட்டு வரும் என்பதை தான் 17ஆம் வசனம் விளக்குகிறார். இந்த 16ம் 17ம் ஒரு உலகளாவிய ஒரு பொது உண்மையை சொல்கிறது. அதிலிருந்து நேரடியாக வசனத்துக்கு தொடர்பில்லாத போல இருந்தாலும் நுட்பமான ஒரு காரியத்தை தொடர்படுத்துகிறார். அது என்னவென்றால், மரணத்தின் மூலம் மரண சாதனத்துக்கு அல்லது உயிலுக்கு பலன் வருகிறது போல முதலாவது உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற மோசையின் உடன்படிக்கைக்கு மரணத்துக்கு அடையாளமான இரத்தம் தெளிக்கப்பட்டபடியினால் அதுக்கு செயலுக்கு வந்ததுங்கிற ஒரு ஃபிகரேட்டிவ் அல்லது ஒரு உருவகப்படுத்தல் தான் அங்கே இருக்கிறது. சரி, தொடர்ந்து படிப்போம். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பண்ணவில்லை. முதலாம் உடன்படிக்கை என்பது இந்த இடத்துல மோசேயை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு செய்த உடன்படிக்கை. மோசேயை கொண்டு தேவன் இஸ்ரவேல் மக்களோடு செய்த உடன்படிக்கை. கவனமாக இருக்கணும், இது உலகளாவிய உடன்படிக்கை அல்ல. முதலாவது அதை நம்ம மனதில் வேண்டும். அதில் சொல்கிறாரு, முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதேசப்படப்படவில்லை. அப்படின்னா ஏன் இரத்தம் இல்லாமல் என்று சொல்கிறார் என்றால், இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு எபிரேயருடைய இறையியல் சிந்தனை தெரிய வேண்டும். எபிரேயர்கள் பல வேளைகளில் உயிரை குறிப்பதற்கும் இரத்தம் என்கிற வார்த்தை பயன்படுத்துவார்கள், மரணம் என்பதற்கும் இரத்தம் என்கிற வார்த்தை பயன்படுத்துவார்கள். உதாரணமாக இரத்தம் சிந்துதல்கிற வார்த்தை அல்ல இரத்தம் தெளிக்கப்படுதல்கிற வார்த்தை அனைத்துமே ஒரு மரணம் உண்டாயிருக்கிற என்பதை வலியுறுத்துகிற தெளிவுபடுத்துகிற எபிரேயர்களுடைய அல்லது யூதருடைய இறையியல் சார்ந்த வார்த்தை. இதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது யூதருடைய வார்த்தை என்று மட்டும் பார்க்க வேண்டியதில்லை, யூதருடைய இறையியல் சார்ந்த வார்த்தை. ஆனால் நம்ம ஊர்லேயும் இந்த இரத்தம் சிந்தல் என்பது மரணத்தை தான் குறிக்கும். உதாரணமாக நம்ம பார்க்கும்போது அநேகருடைய இரத்தம் சிந்தி நாம் விடுதலை பெற்றோம், இந்தியா விடுதலை பெற்றேன்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல இரத்தம் சிந்தல் என்பது என்ன? அநேக விடுதலை போராட்ட வீரர்கள் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காய் மரித்து அது நம்முடைய விடுதலைக்கு வழிகோலி என்பதுங்கிற ஒரு கருத்து. ஆகவே இரத்தம் சிந்தல் என்பது மரணத்தை குறிக்கும் என்கிற வார்த்தை யூதருடைய இறையில் மட்டுமல்ல, நம்முடைய நாட்டு பேச்சு வழக்கிலும் தமிழ் மொழியிலே இருக்கிறது. மற்ற மொழிகளை குறித்து எனக்கு தெரியவில்லை. ஆகவே இரத்தம் சிந்துதல் என்பது மரணத்தை குறிக்கும். இங்கே என்ன சொல்கிறாரு? இரத்தம் இல்லாமல், அதாவது மரணம் இல்லாமல். இந்த இடத்துல அப்போ இரத்தம் இல்லாமல் என்பது மரணம் இல்லை. ஏன்னா இரத்தத்தை கொண்டு வருகிறோம் என்றால் அந்த இரத்தம் கொண்டு வருகிற மிருகம் கொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் அடையாளம். ஆகவே இரத்தத்தை ஒரு பொருளின் மீது யூத மத அடிப்படையிலே தெளிக்கும்போது அங்கே ஒரு பலியாக இருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்ல வருகிறாரு? 16-17 வசனத்தின் அடிப்படையில் இதை இப்போ லைட்டாக அப்ளை பண்ணும்போது முதலாம் உடன்படிக்கை எப்படி எஃபெக்ட் வந்ததுன்னா அங்கே ஒரு மரணம் நடந்தது. ஆனால் அது மரணம் என்னவென்றால் ஒரு பலியிடப்பட்ட மிருகத்துடைய ரத்தம். அதாவது இந்த சிந்தனை அவர் ஸ்டெப்பாக கொண்டு போகிறாரு, அதை கவனிக்கணும். ஆகவே எப்படி எனில் அதை விளக்கிறார் அடுத்த வசனத்தில் 19. எப்படி எனில், சும்மா விடலை, எப்படி எனில். ஏன்னா 18 மட்டும் சொல்லிட்டு விடலை. இரத்தம் சிந்துதல் மூலம்தான் உடன்படிக்கை எஃபெக்ட் வரும். அதுபோல் முதலாம் உடன்படிக்கை இரத்தத்தினால்தான் வந்தது. அப்படி சொல்லிட்டு இனி கூடுதல் விளக்கத்தை தருகிறார் 19. எப்படி எனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு, 10 கட்டளை உட்பட எல்லா கட்டளையும் சொன்ன பின்பு, இளங்காளை வெள்ளாட்டுக்கடாய்களின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லோரும் மேலும் தெளித்து என்று பார்க்கிறோம். இதை நம்ம விரிவாக படிக்கணும்னா யாத்ராகம் 11ஆம் அதிகாரம், யாத்ராகம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன ஒரு கூடுதல் தகவல் இங்கே சேர்க்கப்பட்டுள்ளது. அது என்னென்னா, இங்கே நம்ம பாருங்கள், இளங்காளை இருக்கிறது, வெள்ளாட்டுக்கிடா இருக்கிறது, தண்ணி இருக்கிறது, ஆட்டு மயிருடன் ஈசோப்பு இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. நீங்கள் அந்த 24ஆம் அதிகாரத்தில் அது சற்று எடுப்போம், அப்போ கொஞ்சம் கூட பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாத்ராகமும் ஆதியாகமத்துக்கு அடுத்து வருகிற புஸ்தகம்
யாத்திராகமத்தில் 24ஆம் அதிகாரத்தில் எல்லா வசனத்தையும் நம்ம வாசிக்க வேண்டாம். 6 யாத்திராகம் 24:6 அப்போது மோசே அந்த இரத்தத்தை பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து, எந்த இரத்தம்? பலியிடப்பட்ட மிருகத்தின் இரத்தம். பாதி இரத்தத்தை பலியிடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களுடைய உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னார். இங்கே உடன்படிக்கையை கொடுத்த பின்பு அதை வாசித்து விட்டு அந்த இரத்தத்தை, அந்த பலியிடப்பட்ட மிருகத்தின் இரத்தத்தை எடுத்து அந்த புஸ்தகத்தின் மேல், அங்கே ஜனத்தின் மேல் தெளிக்கும்போது, அந்த பலியிடப்பட்ட மிருகத்தின் இரத்தம் இதன் மேல் தெளிக்கப்பட்டதனால் இது இப்போது ஒரு மரணத்தின் மூலம் எஃபெக்ட்டுக்கு வருதுன்னு சொல்கிறார். அதான் மேலே உயிலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். எந்த மரணம்னா ஒரு மனிதனுடைய மரணம் அல்ல, இந்த உடன்படிக்கையை செயல்பாட்டு கொண்டதுக்காக ஒரு பலி ஆகியிருக்கிறது. ஆகவே அவனமாக இந்த முதலாம் உடன்படிக்கையும் செயல்பாட்டுக்கு வரும்போது ஒரு மரணம் உண்டானது, ஒரு பலி செலுத்தப்பட்டது, பலி செலுத்தப்பட்ட மிருகத்தின் இரத்தம் தெளிக்கப்பட்டது. அவனமாக அந்த மரணத்தின் அடிப்படையிலே, அந்த பலியின் அடிப்படையிலே இந்த முதலாம் உடன்படிக்கை செயல்பாட்டுக்கு வந்தது என்பதை அவர் சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு கூடுதல் தகவலை நாம் பார்க்க வேண்டும். சில வேளைகள் சில அறிஞர்கள் அறிஞர்களுக்கு அதில் எந்த பிரச்சனை இல்லை. சிலர் கேட்பாங்க, இந்த எபிரேயரில் நம்ம படித்த வசனத்தில் வருகிற சில வார்த்தைகள் யாத்திராகமம் 24:1-11 இல்லை. அது என்னென்னா, புஸ்தகம், தண்ணீர், ஆட்டுமயிர், ஈசோப்பு குறித்த குறிப்பு அங்கே இல்லை. அப்போ சிலர் கேட்குறது, அங்கே இல்லாதது எப்படி இங்கே வந்தது? அதாவது யாத்திராகம் 24ஆம் அதிகாரத்தில் இல்லாத அந்த தண்ணீர், புஸ்தகம், ஆட்டுமயிர், ஈசோப்பு, இது 4 ஏன் இங்கே அடிஷ்னலாக வந்துன்னு கேட்பாங்க. இது வேறொன்றும் இல்லை, இது அங்கே இருந்ததுதான். எங்கே இருந்தது? 24ஆம் அதிகாரத்தில் மோசே இந்த சடங்கா செய்தபோது, இந்த பலியை செலுத்தி அந்த முதலாம் உடன்படிக்கையை செயல்பாட்டு கொண்டு வந்த நேரம் இதை அவர்கள் செய்தார். மோசேயும் செய்தார், அதை தொடர்ந்து வந்த ஆசாரிகளும் செய்தார்கள். அது இங்கே இருக்கிற யூத மக்களுக்கு தெரியும். யாருக்கு? இப்போது இந்த எபிரேயர் நூலை யூதர்களுக்கு எழுதினார்களோ அவர்களுக்கு தெரியும். ஆகவே தெரிந்தபடினாலே அதை முழுமையாக எழுதுகிறார். அங்கே மோசேக்கு அது எழுத வேண்டாம் என்று அவர் கருதியிருக்கலாம். ஏன்னா அந்த சடங்கை அவர் செய்தார், அதனால் அதை ஒன்றொன்றாக சொல்ல வேண்டிய தேவையில்லை, மக்கள் அதை கவனித்தால் போதுன்னு நினைத்திருக்கலாம். இங்கே அதை சொல்லுவது நலமாக இருக்கும் என்று எபிரேயர் எழுத்தாளர் கருதினார். ஆகவே அந்த கூடுதல் தகவலை இங்கே சேர்த்தார். ஆகவே யாத்ரா புஸ்தகத்துக்கு கூடுதல் தகவல் தான் இங்கே வருகிறது. ஆகவே இதை முரண்பாடு என்று கருதக்கூடாது. எபிரேயர் புஸ்தகத்திலே இந்த 19ஆம் வசனம் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களுக்குள்ள சப்ளிமெண்ட்ரி அண்ட் மோர் எக்ஸ்பிளனேட்ரி அப்படி புரிய வேண்டும். ஆகவே அதில் எந்த வசனத்திலும் எந்த முரண்பாடுகளும் இல்லை, கூடுதல் தகவல் மட்டுமே உள்ளன. ஆகவே இந்த சடங்கை செய்யும்போது, சடங்கென்றால் அது சடங்கு என்று சொல்வதற்கு சிலருக்கு தயக்கம் இல்லைவென்றால், இந்த ஆசரிப்புகளை, ஆண்டவர் கொடுத்த இந்த நியமங்களை செய்யும்போது அந்த இரத்தம் தெளிக்கப்படுதல் என்பது ஒரு மரணத்தை குறிக்கிறது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யூதர்களுடைய பார்வையிலே இரத்தம் சிந்துதல், இரத்தம் தெளிக்கப்படுதல் மரணத்துக்கான அடையாளங்கள், அதாவது ஒரு மரணம் நடந்திருக்கிறது என்பதை அறிவிக்கும் செயல்கள். இங்கே ஒரு பலியாடு அல்லது ஒரு பலிமாடு செலுத்தப்பட்டு, பலியாக செலுத்தப்பட்டு அந்த இரத்தம் எடுத்து தேவனுடைய சமூகத்தில் இருக்க உடன்படிக்கை புஸ்தகத்தின் மேல் தெளிக்கப்பட்டு மக்களின் மேலும் தெளிக்கப்படும் போது இந்த உடன்படிக்கை செயலுக்கு வருகிறது. முதலாம் உடன்படிக்கை செயலுக்கு வருகிறது, மோசேயின் உடன்படிக்கை செயலுக்கு வருகிறது என்று அவர் சொல்கிறார். சொல்லிட்டு 20ஆம் வசனத்தில் தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னார். அப்படின்னா இந்த உடன்படிக்கையின் மரணம், இரத்தம் என்பது மீண்டும் மரணம். அப்படின்னா இந்த மரணத்தின் மூலம் இந்த உடன்படிக்கை இன்று உங்களுக்கு செயலுக்கு வருகிறது.
ஆகவே இன்று முதல் நீங்கள் இந்த உடன்படிக்கையின்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதுதான் முதலாம் உடன்படிக்கையுடைய அல்லது முதலாம் உடன்படிக்கை செயல்பாட்டுக்கு வந்த மெத்தட், முறை. அன்றிலிருந்து இஸ்ரேல் மக்கள் அந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதுதான் போதனையும் யூதருடைய நம்பிக்கையும் அனைவருக்கும் தெரிந்தது. இந்த எபிரேயரை எழுதும்போதும் அங்கிருந்த அனைத்து யூதர்களுக்கும் தெரியும், கிறிஸ்தவ மதத்துக்கு ஒருவேளை வந்த யூதர்களுக்கும் தெரியும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னவென்றால், சிலர் மத்தியில் ஒரு கேள்வி, சரி அந்த மோசையுடைய நியாயப்பிரமாணம் அல்லது முதல் உடன்படிக்கை இப்படி செயலுக்கு வந்தது எங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு புது உடன்படிக்கை வந்து சொல்லுகிறீர்களே, அது எப்படி செயலுக்கு வந்தது என்பது தான். அதனால்தான் இந்த அதிகாரங்களை நாம் படிக்கும்போது கவனமாய் படிப்போமானால் 9 அதிகாரம் 11 முதல் 28 வசனங்கள் உன்னத பரிசுத்த ஸ்தலத்தில் இயேசுவின் உன்னத பணியை குறித்து சொல்கிறது. உன்னத பரிசுத்த ஸ்தலத்தில் இயேசுவின் உன்னத பணியை சொல்கிறது. அந்த இயேசுடைய அந்த உன்னத பணியை சொல்லும்போது இந்த முதலாம் உடன்படிக்கையை விட இயேசு செய்ததான பணி, இயேசு செய்ததான பரலோகத்தில் இருக்கிறதான அந்த பரலோகத்தின் சமூகத்திலே செய்த பணி இங்கே பூமியில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் அல்ல ஆலயத்தில் செய்கிற பணியை விட மேலானது என்பதை அவர் வலியுறுத்துவதற்கு இந்த அடிப்படையை தந்தார். அது முதலாம் உடன்படிக்கை எப்படி செயல்பாட்டுக்கு வந்தது என்று சொன்னார். சொல்லிவிட்டு 21 வசனத்தில் இவ்விதமாக, அப்படின்னா மேலே சொல்லப்பட்டதோடு அதுக்கு ஏற்ற விதமாக, அதே போல, அது அல்ல, அதே போல, அப்படி புரியணும். சரி, இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகள் மேலும் இரத்தத்தை தெளித்தான். அப்படின்னா தெளிப்பதன் மூலம் அதை அர்ப்பணித்தான் என்று சொல்லலாம், அல்லது அந்த உடன்படிக்கை செயலுக்கு வந்த நிகழ்வை முன்னறிக்கும் ஒரு அடையாள செயலாக நம்ம அதை கருத முடியும். 22 வசனம், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும் பாருங்கள், இது நம்ம மேலே பார்த்ததுக்கான அடிப்படை அல்லது எம்பசைஸ், மோர் எம்பசைஸ் அந்த இடத்துல சொல்கிறார். என்னென்னா, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறையெல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிவிடும். மீண்டும் இரத்தம் என்றால் மரணம் புரியணும். இன்றைக்கு அநேகருக்கு அதை சொன்னால் கொஞ்சம் இடரலாக இருக்கலாம். ஆனால் அதுதான் இறையியலும் எபிரேய யூதருடைய நம்பிக்கையும். இன்றைக்கு நம்ம அநேக பிரசங்கிமாருக்கு இது தெரியுமா என்று தெரியவில்லை. ஆகவே ஒருவேளை நான் சொல்லும்போது தயவுசெய்து நீங்கள் குழம்ப வேண்டாம், நீங்கள் நல்ல கமெண்ட்ரிஸை படித்து பாருங்கள், இந்த விளக்கம் தான் இருக்கும். ஆகவே நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், அப்படியான மரணத்தினாலே சுத்திகரிக்கப்படும், பலியினாலே சுத்திகரிக்கப்படும், அதனுடைய பொருள். ஆக இரத்தம் என்றால் மரணம், பலி, அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். சரி, கொஞ்சம் குறையன்னு ஏன் சொல்கிறாரு? கொஞ்சம் குறையன்னா நியாயப்பிரமாணத்தை படிக்கும்போது அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு இரத்தம் சிந்தல் மூலம்தான், அதாவது ஒரு பலி செலுத்த வேண்டும். ஆனால் 2 இடங்களிலே ஒரு விதி விலக்கு போன்ற ஒரு செய்தி இருக்கிறது, அதை மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போ இதை கொஞ்சம் கூட புரிய முடியும். அதுவும் யாத்திராம் புஸ்தகம் 30 அதிகாரம் 11 முதல் 16 படிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தந்தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையில் சேர்கிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். 1 சேக்கலுக்கு 20 கேரா, கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையில் சேர்கிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்க வேண்டாம். அந்த பாவ நிவர்த்தி பணத்தை இஸ்ரவேல் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்தருக்கு ஞாபகமாக இருக்கும் என்றார். பாருங்கள், பாவ நிவர்த்திக்காக பலியிட வேண்டும். ஆனால் இந்த இடத்துல எண்ணிக்கை, பாப்புலேஷன் சென்சஸ்ன்னு சொல்லுவதில்ல, அதுபோல் நீங்கள்
இஸ்ரேல் மக்களுக்கு கணக்கிடும்போது மட்டும் நீங்கள் பலியிட வேண்டாம். ஏன்னா இது நாட் டிரெக்ட்லி வித் சின், பட் அனைத்து மக்களின் எண்ணிக்கை ஒன்று. அதே நேரம் அனைத்து மக்களும் ஒரு விதத்திலே பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்கள் அல்ல பாவிகளாக இருக்கிறவர்கள். அந்த பாவிகளுக்காகவும் ஆண்டவர் ஒரு தேசமாக பிராயச்சித்தம் செலுத்தும் போது, குறிப்பாக மக்கள் தொகை கணக்கிடும்போது மட்டுமே பலியிடாமல், ஏன்னா ஒவ்வொருவருக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி கணக்கிட்டால் சிக்கல் ஆகிடும். ஒருவேளை அதை தவிர்ப்பதற்காக ஆண்டவர் ஞானமாய் செய்தார். மக்கள் தொகை கணக்கிடும்போது மட்டும், உதாரணமாக மக்கள் தொகை கணக்கிடும்போது 1 கோடி பேர் வந்துட்டாங்கன்னு என்ன செய்யுது? 1 கோடி ஆடுகளை பலி செலுத்துவதா? தேவையில்லை. ஏன்னா பாவம் செய்வது மூலம் மட்டும்தான் பலி செலுத்த வேண்டும். அதனால் ஆண்டவர் ஞானமாக ஒரு நியமத்தை கொடுக்கிறார். மக்கள் தொகை கணக்கிடும்போது மட்டும் அனைவரும் தேவ சமூகத்திலே தேவனுடைய பார்வையிலே பாவிகளாக இருக்கிறபடினால் நேரடியாக நீங்கள் இரத்த பலி செலுத்தாமல் அதற்கு விதிவிலக்காக பதிலாக இந்த அரை சேக்கலை நீங்கள் செலுத்தும்போது அதை உங்களுக்கு பாவ நிவர்த்தியின் காணிக்கையாக செலுத்தலாம் என்கிற ஒரு நியமத்தை கொடுக்குறார். அடுத்து இது அதனால தான் இது கொஞ்சம் குறை. அப்படின்னா மொத்த பைபிள்லேயும் பாவ நிவர்த்திக்கு பலி தான் செலுத்தணும். இந்த ஒரு இடத்துல மக்கள் தொகை கணக்கிடும்போது மட்டும் ஒரு விதிவிலக்கு. அதனால தான் அந்த கொஞ்சம் குறை. பொதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல எக்ஸெப்ஷன். ஆக்சுவலாக கொஞ்சம் குறைங்கிற வார்த்தையை விதிவிலக்குன்னு சொல்லியிருக்கணும். அப்போ கொஞ்சம் கூட தெளிவடைந்திருக்கலாம். நம்ம அதை விதிவிலக்கு என்று புரிந்து கொள்வோம். இன்னொரு இடத்துல இருக்கிறது, லேவியராகமும் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக 1 எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10 1 பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக. அது பாவ நிவாரண பலியாக இருப்பதனாலே அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூவர்க்கம் போடாமலும் இருந்து. அப்படின்னா எந்த பலியும் செலுத்த முடியலை. குறைந்தபட்சம் காட்டுப்புறாவை கூட கொண்டு வந்து பலி செலுத்த முடியாத அளவு கீழே அவர் இருப்பானால் அவன் என்ன செய்யலாம்? மெல்லிய மாவை பாவ நிவாரணத்துக்காக தன்னுடைய பாவ நிவாரணத்துக்காக செலுத்தலாம்ங்கிற ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அதனால்தான் இந்த எழுத்தாளர் சொல்கிறார். ஏன்னா இது எல்லா யூதர்களுக்கும் தெரியும். அதனால தான் என்ன சொல்ல, இந்த 2 விதிவிலக்கை தவிர அனைத்து யூதர்களும் அனைத்து எபிரேயர்களும் பாவ மன்னிப்புக்காக இரத்தம் சிந்த வேண்டும். ஒன்றில் அவர்கள் சிந்த வேண்டும். ஆனால் அது சாத்தியமா? ஏன்னா எல்லாரும் தங்களுடைய பாவத்துக்காக இரத்தம் சிந்தினா யாருமே உயிரோடு இருக்க முடியாது. எல்லாரும் கொல்லப்பட வேண்டும். ஆண்டவராகவே அவளுக்கு பதிலாக பாவ நிவர்த்திக்காக ஒரு பலி செலுத்த சொன்னார். அந்த பலி செலுத்துவதற்கு இந்த 2 இடங்களும் தான் விதிவிலக்கு என்று பார்க்கிறோம். அதைத்தான் அவர் கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். அதாவது இந்த 2 இடங்களில் உள்ள விதிவிலக்கு தவிர மற்ற எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அதாவது இரத்தம் சிந்துதல் என்றால் மீண்டும் மரணம் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இதுதான் மன்னிப்பின் பிரின்சிபல் அல்லது மன்னிப்பியல் கோட்பாடு. பைபிள் காட்டும் மன்னிப்பியல் கோட்பாடு என்பது மரணம்தான் மன்னிப்புக்கு கொண்டு வரும். ஆனால் மரணம்தான் கொண்டு வரணும்னா யாருக்குமே இந்த உயிரோடு இருக்கும்போது மன்னிப்பு பெறுவது சாத்தியமில்லை. ஆக கிருபையுள்ள தேவன், ஞானமுள்ள தேவன், அறிவுள்ள தேவன், அன்புள்ள தேவன், நீண்ட பொறுமையுள்ள தேவன் நம்மீது கருணை கொண்டு இரக்கம் கொண்டு நம்மை காப்பாற்றுவதற்காக வேண்டி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மனிதனுடைய பாவத்திற்காக ஒரு ஆடு அல்லது மாடு பரிகார பலியாக, பாவ பலியாக, பாவ நிவர்த்தி பலியாக பலியிடப்பட்டு அவனுக்கு ஜீவனை கொடுத்தது, மன்னிப்பை கொடுத்தது. இப்படி முதலாம் உடன்படிக்கை குறித்து தெளிவாக விளக்கிட்டார். முதலாம் உடன்படிக்கை இந்த இரத்தம் சிந்தன் மூலம்தான் எஃபெக்ட் வந்தது. இந்த இரத்தம் சிந்தன் மூலம் மன்னிப்பும் உண்டாகும் பழைய ஏற்பாட்டிலும் காலத்திலையும் என்று சொல்லிட்டார். ஆனால் அதோடு நிறுத்தாமல் இந்த உடன்படிக்கையை 2ஆம் உடன்படிக்கையோடும், அதாவது இயேசு கிறிஸ்து செய்த உடன்படிக்கையோடும், முதலாம் உடன்படிக்கையிலே இளங்காளையுடைய இரத்தம் தான் சிந்தப்பட்டது. ஆனால் 2ஆம் உடன்படிக்கையிலே மேசியா
கிறிஸ்து இல்லை இயேசு என்னும் இரட்சகரே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ரெண்டாம் உடன்படிக்கை, முதலாம் உடன்படிக்கை மிருகத்தினுடைய இரத்தத்தினால் எஃபெக்ட் வந்தது. அதைவிட மேலான ரெண்டாம் உடன்படிக்கை கிறிஸ்துவுடைய மரணம் இல்லை கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே, கிறிஸ்து இரத்தம் சிந்தியதினாலே வந்தது. அதைத்தான் இனி விளக்கிறார், படிப்போம். ஆதலால் பரலோகத்துள்ளவைகளின் சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தினுள்ள சாயல் என்னது? ஆண்டவர் மோசையை மலையில் அழைத்து நான் சொன்ன வண்ணமாக நீர் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யணும்னு சொன்னார். பிற்காலத்தில் அதே அடிப்படையில் தான் எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டது. அதான் சொன்னார். அப்போ எருசலேம் ஆலயத்தில் செய்யப்படுகிற ஆராதனை முறைகளும் அல்லது ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யப்பட்ட ஆராதனை முறைகளும் ஏதோ மோசே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்ததல்ல. அவனுக்கு மலையிலே தேவன் காட்டியபடியே அவன் செய்தான். ஆனால் மலையிலே காட்டப்பட்டது என்னது? அது பரலோகத்தில் இருப்பதுக்கு மாடல். அப்போ என்னது? பரலோகத்தில் இருக்கிற ஆராதனை முறை அல்ல பரலோகத்திலே பாவ மன்னிப்புக்காக செய்ய வேண்டிய ஒரு முறை மலையிலே மோசைக்கு காட்டப்பட்டது. அதன்படி ஆசரிப்பு கூடாரம் பின்பு ஆலயம் கட்டப்பட்டது. அதுபோல அதை பூமியிலே பரலோகத்தின் சாயலிலே செய்யப்பட்ட ஆலய ஆராதனை முறைகளே இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றால் பரலோகத்துள்ளவைகளோ ஒரு லாஜிக்கான ஒரு ஆர்கியுமெண்ட் கொடுக்குற. பூமியில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே இரத்தத்தில் தான் அர்ப்பணிப்பு நடக்கப்பட வேண்டும் என்றால் பரலோகத்துள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்தி இருக்கப்பட வேண்டியதாமே. பரலோகத்தில் உள்ள மன்னிப்பை ஒருவன் பெறுவதற்கு இதைவிட மேலான ஒரு பலி, இதைவிட மேலான ஒரு இரத்தம் செலுத்தப்பட வேண்டும். இப்போ சில அறிஞர்களில் ஒரு அருமையான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அது விருப்பம் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, யோபு 15:15 படிப்போமா? யோபுவின் புஸ்தகம் 15:15. இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவர்கள் அல்ல. இந்த வசனத்தில் ஒரு பரிசுத்தவான்களை சிலர் தூதர்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ தூதர்களையும் அவர் நம்புகிறதில்லை, வானங்களையும் அவர் பார்வைக்கு சுத்தமானவர்கள் அல்ல. இந்த சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சாத்தான் பரலோகத்திலே கலங்க செய்து விழுந்தான் அல்லவா, அதைத்தான் அவர் சொல்கிறாரு. இப்போ பரலோகத்திலே கூட சாத்தான் கலங்கம் செய்தபடினாலே தேவனுடைய பரிசுத்தத்தோடு ஒப்பிடும்போது பரலோகம் கூட அத்தனை பரிசுத்தமானதல்ல. ஆனால் அந்த இடத்திலே கூட இந்த பூமியின் சாயலிலே, பூமியில் இருக்கிறவைகள் அனைத்தும் பரலோகத்தின் சாயல், அந்த பரலோகம் கூட பரிசுத்த தேவனோடு ஒப்பிடும்போது சற்று குறைந்தது தான். ஆகவே அந்த இடத்துல நம்ம போய் அல்லது அந்த இடத்துல மன்னிப்புக்காக அந்த பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்திலே செய்யப்படுகிற மன்னிப்புக்கு செலுத்த வேண்டிய பலி இந்த விளையாட்டு கடைகளுடைய பலி அல்ல, அதோட மேலான ஒன்று. ஆகவே அவர் என்ன சொல்கிறாராம், அடுத்த வசனம், அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான, மீண்டும் மெய்யான பரிசுத்தலான இந்த இடத்துல பரலோகம், மெய்யான பரிசுத்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவான பிரவேசியாமல். அப்படின்னா அதான் ஒரு கேள்வி உங்களுக்கு உண்டுலா, இயேசுவை நீங்கள் ஆசாரியர் என்று சொன்னால் அவர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகவில்லையே. நல்லா மறுமையான இறையியல் கேள்வி, இதெல்லாம் யூத இறையியலை புரிஞ்சாதான் புரியும். அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறார். ஏன்னா இயேசு யூத கோத்திரத்தில் பிறந்தவர், ஆரோனுடைய குடும்பத்தில் வராதவர். அப்படியானால் அவர் எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் சென்று பலி செலுத்த முடியும் என்கிற கேள்விக்கு தான் சொல்லார். ஐயா, அவர் இந்த பரலோகத்தின் சாயலிலே பூமியிலே செய்யப்பட்ட இந்த கூடாரத்தில் சென்று பலி செலுத்தவில்லை. ஆனால் பரலோகத்தினுடைய சாயலே செய்யப்பட்டதல்லவா. ஆகவே இதைவிட மேலான அந்த பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தில், பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் போனார். எவ்வளோ ஆழமான வார்த்தை. யூதர்களுக்கு இன்னும் நமக்கு ஒரு புரியாமல் இருந்தால் கூட முதல் நூற்றாண்டு யூதர்களுக்கு இது நல்லா புரியும். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நாமும் இந்த பகுதியை புரிய வேண்டும் என்றால் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த யூதனாக
சிந்தித்து செயல்படும்போது இதை புரிவதற்கு சற்று எளிதாக இருக்கும். ஆகவே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் எங்கே பூமியில் இருக்கிற இதில் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே, பரலோகத்திலே போயிட்டார். பரலோகத்தின் சாயல் தானே இங்கே செய்யப்பட்டது. அந்த பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார் என்று உள்ளே போயிட்டார். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை ஆசாரியன் இஸ்ரேல் மக்களுடைய பாவத்துக்காகவும் தன்னுடைய பாவத்துக்காகவும் ரத்தத்திலிருந்து மகாபரிசுத்தலத்தில் ஒரு முறை போவான். ஆண்டுக்கு ஒரு முறை, ஒரு நாள், ஒரு நேரம், ஒரே பலியோடு போவான். பரிசுத்தம் இல்லாமல் போனால் அவன் வெளியிலே வர முடியாது. ஆனால் இங்கே இதுக்குள்ளே இயேசு போகவே இல்லை. அப்போ எங்கே போனாருங்கிற கேட்பாங்கல்ல, அதான் பரலோகத்திலே இருக்கிற ஆராதனை கூடத்தில் போயிட்டார். அங்கே போய் என்ன செய்தாராம், அதுக்கு இடையில் வேறொரு கருத்தையும் அவர் சொல்கிறார். அது வேறொன்றும் இல்லை, வேறொரு கருத்தில் பழைய ஏற்பாட்டு முறைமே கொஞ்சம் கூட அதில் விளக்குறார். பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோடு, அந்நிய ரத்தம்னா தன்னுடைய ரத்தம் இல்லை, யாருக்கு ரத்தம், ஒரு இளங்காளையுடைய ரத்தம் அல்லது ஒரு ஆட்டுடைய ரத்தம் தோடு, பிரதான ஆசாரியர் அந்நிய ரத்தத்தோடைய வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற வருஷந்தோறும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பாவ நிவர்த்தி நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த நாளில் இஸ்ரேல் மக்களோட அனைவருடைய பாவத்திற்காக கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்ல கார்ப்பரேட் என்கிற வார்த்தையோடு சேர்ந்து எல்லா மக்களுக்கு அனைத்து யூதருக்காகவும் அந்த குறிப்பிட்ட நாளிலே ஆசாரி என்ன செய்வானா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள், இந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலம்னால் மகாபரிசுத்த ஸ்தலத்தை சொல்கிறது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற போல அவர் அநேகரும் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் அவர் போயிட்டு இருக்க மாட்டார். யார், இயேசு கிறிஸ்து. ஆசாரியன் ஒவ்வொரு ஆண்டும் போவான். ஏன்னா அவன் தன்னுடைய ரத்தத்தை கொண்டு போகலை, பிற ஆட்டுடைய ரத்தத்தை கொண்டு போகிறான். முதலாவது உடன்படிக்கையுடைய அந்த ஆட்டுக்கு போகிறான். ஆனால் இங்கே கிறிஸ்துவானவர் இந்த புது உடன்படிக்கைக்காக அல்ல புது உடன்படிக்கை செயல்பாட்டுக்கு வருவதற்காக ஆட்டுடைய இரத்தத்தை கொண்டு போகவில்லை, அதாவது அந்நிய இரத்தத்தோடு போகவில்லை, தன்னுடைய சொந்த இரத்தத்தோடு போகிறார். அது மட்டுமல்ல, அவர் எல்லா ஆண்டும் மறிக்கானா, யார் அவன் அந்நிய இரத்தத்தோடு போன அப்படின்னாலே ஆண்டுதோறும் போகணும், இவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே போகணும் அப்படின்னாலே, அது தன்னுடைய சொந்த மரணத்தின் மூலம் அங்கே போகணும் அப்படின்னாலே ஆண்டுதோறும் போக வேண்டாம். அதான் அது ஒரு லாஜிக்கான ஒரு வார்த்தை 26 சொல்கிறாரு. அப்படி இருந்ததானால், அப்படின்னு ஆண்டுதோறும் போதாக இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அநேகம் தரம் பாடுபடலாம், அநேகம் தரம் மறிக்க வேண்டியதாக இருக்குமே. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும், அதாவது இந்த அதை லாஜிக் என்னென்னா, ஆசாரியனுக்கு பாவ மன்னிப்பு ஒரு ஆண்டு தான் எஃபெக்ட். அப்படியே இயேசு செய்தால் பல தரம் மறித்து 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 ஒவ்வொரு ஆண்டும் மறிக்கணும். அப்படி இல்லை. ஏன்னால் இயேசு அந்நிய இரத்தத்திலே போகாமல் தன்னுடைய சொந்த இரத்தத்திலே, பாவமற்ற இரத்தத்திலே, குற்றமற்ற இரத்தத்திலே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்ட அந்த இரத்தத்திலே சென்றபடினாலே அவர் ஆண்டுதோறும் போக வேண்டாம். அதன் தொடர்ந்து படிக்கும்போது அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே அல்ல பலியிட்டதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டு, பாருங்க, பாவங்களை நீக்கும், ரிமூவ் ஃப்ரம் அஸ். கிழக்குக்கு மேற்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவா, தம்மை தாமே பலியிடுவதனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தினம் வெளிப்பட்டார். அங்கே ஒரு நாள், ஒரு ஆண்டில் ஒரு நாள், ஒரு பலியினாலே ஒரு முறை போவான். ஆனால் இங்கே பாருங்க, ஒரே தரம். அதன் அர்த்தம் இயேசு ஒவ்வொரு ஆண்டும் பலியிட வேண்டாம், அவர் ஒரே முறை பலியாகுவதற்காகவே பூமியில் வந்தார். தன்னுடைய பலியின் மூலம் முழு உலகத்திற்கான பாவ மன்னிப்புக்கான வழியை திறந்தார், பாவ நிவர்த்தியை செய்தார். அங்கு இஸ்ரேல் மக்களுக்காக மட்டும்தான் பாவ நிவர்த்தி, இங்கே இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்கான பாவ நிவர்த்தியை செய்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டினும். அதனால்தான் யோவான் ஸ்நாபகர் இயேசுவை சுட்டி காட்டி சொன்னார். பாருங்க,
இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இந்த இடத்துலையும் கடைசி காலம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த எபிரேயர் புஸ்தகத்திலே இருக்கிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 2ஆம் வசனம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அப்போ கடைசி நாள் என்பது வேத வசனத்தின் அடிப்படையில் எது தெரியுமா? இயேசு பிறந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்ததிலிருந்தே கடைசி நாள் ஆரம்பித்து விட்டது. சில நம்ம கர்த்தருடைய வருகை குறித்து பேசும்போது கடைசி நாட்கள்னு பேசுவோம், தவறொன்றும் அல்ல. ஆனால் நாம் அறிந்திருக்க வேண்டியது, மேசியாவுடைய ஆட்சி வருகிறதோடு ஒப்பிடும்போது இயேசு பிறந்த காலத்திலிருந்து இன்று வரை கடைசி காலமாகத்தான் தேவன் பார்க்கிறார். இந்த கடைசி காலம், இந்த கடைசி நாட்கள் என்று பார்க்கிறோம். அதனால்தான் இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அப்போ இயேசு பிறந்ததே கடைசி காலத்தின் ஒரு அம்சம்தான், ஒரு பகுதி தான். அந்த கடைசி காலத்தின் அம்சமாகத்தில் அவர் பிறந்து வளர்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்து அடக்கமுனப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்திலே நமக்காக தன்னுடைய இரத்தத்தின் மூலம், மீண்டும் இரத்தம் என்பது மரணம் என்று சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அவர் இரத்தத்தை கொண்டு அங்கே போகலை, தன்னுடைய உயிர்த்தெழுந்து மூலம் போனார், மரித்ததன் மூலம் போனார். அடுத்து சொன்னார், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை மன்னிப்பியல், ஃபர்கிவ்னஸ் என்கிறது இதுதான். நம்ம ஏற்கனவே அங்கேயும் பார்த்தோம், அதனுடைய சற்று கூடுதல் பகுதி இங்கே வருகிறது. என்னது? இரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. மனிதனுடைய பாவ மன்னிப்பு வேறு வழியே கிடையாது. பல பிறவிகளை எடுப்பதல்ல. கிரேக்க கலாச்சாரத்தில் ஒரு கருத்து இருந்தது, ஒருவன் தன்னுடைய கர்மங்கள் சரியில்லை என்றால் மீண்டும் மீண்டும் புறப்படுப்பான் என்று. அப்படி புறப்படுத்தபடினாலே அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் கழுவப்படும் என்பதல்ல. ஏன்னா ஒரு கேரண்டியும் இல்லை. எத்தனை பிறக்க முடியும், எத்தனை பிறப்பெடுக்க முடியும்? குற்றவாளிக்கு தண்டனை அல்லது மன்னிப்பு ரெண்டும் தான் இல்லையா? ஒருத்தன் குற்றம் செய்து விட்டு கோர்ட்டில் போனான்னா ஜட்ஜ் வந்து பரவாயில்ல, இவனுக்கு இன்னொரு சான்ஸை கொடுவோன்னு விடுதலை செய்துகிட்டே இருக்க மாட்டார். ஒன்றில் மன்னித்து விட்டு விடுவார் அல்லது தண்டிப்பார். இந்த ரெண்டு தான். அதனால் மீண்டும் மீண்டும் சான்ஸ் கொடுக்கப்படுவோம்னு நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அது ஒரு கிரேக்க பிதாக்கவர் சொன்ன ஒரு கருத்து. மறுபடியும் பிறக்கிறதுங்கிற, மீண்டும் மீண்டும் பிறப்பாருங்கிறது பிதாக்கவர் சொன்ன ஒரு தத்துவ பார்வை. அது வேதத்தின் அடிப்படையிலே தவறானது. அதான் ஒரு தரம் மரிப்பது, அதாவது பிறந்தாச்சுன்னா ஒருக்கா மரணம், அதன் பின்பு நியாய தீர்ப்பு. ஆகவே அந்த நியாய தீர்ப்புக்குள் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அவன் மரித்து மன்னிப்பை அடைவதை விட மரிப்பதற்கு முன்பாகவே கிறிஸ்து சம்பாதித்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது. அதனால தான் 28ஆம் வசனம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை, அநேகர் இந்த இடத்துல அவரை நம்புகிறவர்கள் என்கிற ரீதியில் அவர்கள், கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு முழு உலகத்துக்காக பலியானவர். அவரை நம்புகிறவர்களுக்கு அதை எப்படி பலியிடப்பட்டவராகவும் காட்சியளிக்கிறார். அவருடைய மரணம் அனைவருக்கும் போதுமானது. ஆனால் அவருடைய மரணம் அவர் நம்புகிறவர்களுக்கு பலன் அளிக்கும். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி. தமக்காக காத்து கொண்டிருக்கிறேன்னா இயேசு விசுவாசித்து அவர் வருவாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி. அப்படின்னா அவங்களை அந்த மகாபரிசுத்தலமாகத்துக்கு ஒப்பான அந்த பரலோகத்திலே கொண்டு சேர்க்கும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனம் ஆவார். அப்படின்னா ஏற்கனவே பாவத்தில் இருந்தார்னா அப்படி இல்லை, அங்கே பாவ நிவர்த்திக்காக இருந்தார், இனிமேல் பாவ நிவர்த்திக்காக வரமாட்டார். அந்த மீனிங்கில் அது சொல்லப்படுது. இந்த இடத்துல ஒரு கவனமான ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். சமீபத்திலே நான் என்னுடைய நண்பருடைய கையில் ஒரு பைபிளை பார்த்தேன். அது சரியாக யார் வெளியிட்டு என்று தெரியாது. அதனால் ஆசீர்வாதம் என்கிற ஒரு பெயர் அதில் இருந்தது. ஆசீர்வாதம் பைபிள்ஸ் சம்திங் லைக் தட். அதில் அந்த வசனத்தை சற்று மாறுபட்டு மொழிபெயர்த்திருந்தார்கள். அது தவறான விளக்கம். அதாவது அவங்க தமக்காக பாவமில்லாமல் காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் தரிசனமானு அந்த போல் எனக்கு ஞாபகம். அப்படியானால் மொத்த இறையிலும் தப்பாகி போடும். ஏன்னா பாவம் இல்லாமல் யார் காத்துட்ருக்க முடியும்? மனிதனே பாவி இல்லையா? பரிசுத்தமாக வாழ முயற்சி எடுக்கிறோம், அது தவறல்ல, அது கட்டாயம் செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட்டு செய்ய வேண்டும். ஆனால் பாவமே இல்லாமல் காத்திருக்கிறதுனால் இயேசு கிறிஸ்து வருவதால் முடியும். ஆகவே அந்த மொழிபெயர்ப்பு அவர்கள் தெரிந்து கவனக்குறைவை செய்கிறார்களா என்று தெரியாது. அதை குறித்து நான் பின்பு ஒரு நண்பரோடு பேசும்போது அவர் சொன்னது இல்லாத அப்போ இப்போ திருத்தி விட்டார்கள் என்று சொன்னார்கள்.
திருத்தி விட்டால் அவர்களை பாராட்டுகின்றேன். திருத்தவில்லை என்றால் அதை உங்கள் கையில் அந்த பைபிள் இருக்குமானால் சற்று கவனமாய் படியுங்கள். அது ஒரு சிதைக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு, சிதைக்கப்பட்ட இறையியல் கருத்து. அதனால்தான் இங்கே இந்த இதில் நாம் படிக்கிற வசனம் இறையியல் அடிப்படையாக சரியானது. தமக்காக அப்படின்னா கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டு அப்படின்னா வி எக்ஸ்பெக்ட் கிரைஸ்ட் கம். அது இதில் என்னென்னா இன்னொரு கருத்து இருக்கிறது. இங்கே யூதர்களுக்கு தெரியும், முதல் நூற்றாண்டு யூதர்களுக்கு இந்த ஆசாரியன் பலியை செலுத்தி விட்டு வெளியே வருவானா என்று அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மகாபரிசுத்தத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை தான் போவான். ஒருவேளை இவன் பரிசுத்தம் இல்லாமல் சென்றானால் அவன் அங்கே தேவ தண்டனை அவன் சந்திக்க வேண்டும். ஆகவே இவன் உயிரோடு வருவானா என்பதை இந்த இஸ்ரேல் மக்களும் ராஜாக்களும் கவனமாக வழிமேல் விழி வைத்து காத்திருப்பாங்கல்ல, அதுபோல். ஏன்னா அவன் வெளியில் வந்தால் தான் இவன் செலுத்தின பாவ நிவர்த்தி பலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்பது ஐதீகம், அன்றே இருந்த நம்பிக்கை. ஆனாலும் அவன் வரும்போதே காத்துக்கொண்டே இருப்பாங்க. அதுபோல தான் நம்முடைய பாவ நிவர்த்திக்காக தனியே பலி செலுத்தி கொண்டு போன இயேசு கிறிஸ்து வருவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே உள்ள வித்தியாசம், அங்கே பாவ நிவர்த்தி செய்யப்பட்டவர் வெளியில் வந்த பின்பு தான் நமக்கு தெரியும். இங்கே நம்முடைய பாவ நிவர்த்திக்காக அவர் அனைத்தையும் செய்து முடித்தது தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பது அவருடைய உயிர்த்தெழுந்து மூலம் நிரூபணமானது. ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இப்போ வர காத்திருக்கிறோம். ஆகவே அவர் 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் அவர் தரிசனமாவார். நாம் பாவம் இல்லாமல் இருப்பதில்ல. அப்படின்னா நம்ம எல்லாம் பாவம் செய்யலான்னு சொல்லல, தவறாக புரிந்து விடாங்க. ஹைஃபர் கிரேஸில் சொல்லுவாங்கல்ல, அந்த கருத்துக்கு நான் வரவில்லை. அது அவருடைய ஹைஃபர் கிரேஸுடைய போதனை முற்றிலும் வேதத்துக்கு முரணானது. அவங்க பைபிளை ட்விஸ்ட் பண்ணுறாங்க, தெரிந்து பண்ணுறாங்கன்னு கூட நான் சொல்ல வரல. தெரிந்தும் பண்ணலாம், பட் தேர் இன்னசென்ட்லி ஆர் இக்னாரன்ட்லி ஆர் வில்ஃபுல்லி தே ஆர் டூயிங். நான் அதை சொல்ல, நான் ரட்சிக்கப்பட்டவன் பரிசுத்தமாய்த்தான் வாழ வேண்டும், அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் தேவன் இங்கே இயேசு கிறிஸ்துவே இங்கே பாவம் இல்லாமல் தான் வருவார். பாவிகளுக்காக வந்தவர் இனி பாவம் இல்லாமல் வருவார். அப்போ பழையதில் பாவியாக வந்தாரா? அல்ல, பாவம் மனிதன் சாயலில் வந்தார், ஆனால் பாவம் இல்லாமல் வந்தார். இனிமேல் மகிமையின் சாயலில் வருவார், உயிர்த்தெழுந்த மகிமையின் சாயலில் வருவார், ராஜாதி ராஜாவாக வருவார், தண்டிக்கும்படியாக வருவார். ஆகவே இஸ்ரேல் மக்களிடம், முதல் நூற்றாண்டு யூதர்களிடம், குறிப்பாக யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டு மீண்டும் போய்விடலாமோ என்று சிந்தனையோடு இருக்கிறோன்னு சொன்னார். நீங்கள் அவர் வருகைக்காக காத்திருங்கள். எப்படி முதலாம் உடன்படிக்கையிலே ஆசாரியன் மகாபரிசு ஸ்தலத்திலே இரத்த பலியை செலுத்திவிட்டு வருவதற்கு ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அது முடிந்து போனது. கிறிஸ்துவானவர் இப்போது மேலான பரிசுத்த கூடாரத்திலே பலியை செலுத்திவிட்டு உங்களுக்காய் பிராயத்தம் செலுத்திவிட்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவரை பார்த்துட்டுருங்க. யூத மதத்துக்கு போனாலும் ஒரு பயனும் இல்லை, யூத மதத்துக்கு திரும்பி போகிறனால எந்த பயனும் இல்லை. ஏன்னா அது பரலோகத்தில் இருப்பதுக்கு ஒரு சாயல் தான். அதுவும் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது அப்படின்னாலே அந்த உடன்படிக்கை, முதலாம் உடன்படிக்கை நின்று போய் நிறுத்தப்பட்டு 2ஆம் உடன்படிக்கை கிறிஸ்து செய்த புதிய உடன்படிக்கை செயலுக்கு வந்துவிட்டு, இனி இந்த செயலின்படி எங்கள் மன்னிப்புக்கு என் கிறிஸ்துவிடம் வர வேண்டும். அவர் மாபெரும் மன்னிக்கும் செயலாக உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்தவர் தம்மோடு உங்களை சேர்த்து கொள்ளும்படி, தாம் இருக்கிற மகாபரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்தில் உங்களை சேர்க்கும்படி 2ஆம் முறை பாவமில்லாமல் தரிசனமாகும். ஆகிய அவரை வழிமேல் விழி வைத்து காத்திருங்கள். யூதர்களாகி நீங்கள் யூத மதத்துக்கு திரும்ப சென்று விடார்கள். கிறிஸ்துவினால் பிரகாசிக்கப்பட்டீர்கள். அந்த பிரகாசமான இடத்தை விட்டு மீண்டும் யூத மதத்துக்கு சென்றால் நீங்கள் முதல் உடன்படிக்கையிலே நிற்பீர்கள். அது தரம் குறைந்தது. எந்த விதத்தில் என்றால் பரலோகத்திலே செய்யப்படுகிற ஆராதனையை ஒப்பிடும்போது இது தரம் குறைந்தது. என்றால் பரலோகத்தின் சாயலில் இது செய்யப்பட்ட ஒன்று தானே, இதைவிட மேலானது. ஆகவே தான் கிறிஸ்து உன்னத பரிசுத்த ஸ்தலத்தில் பரலோகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தார். ஆகவே பழைய முறைக்கு போக வேண்டாம். கிறிஸ்துடைய மரணம் நம்ம உயிலை படித்த உயில் அந்த உயிலை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். அவருடைய அதை எழுதினவர்
முதல் உடன்படிக்கையில் பலியாட்டுடைய இரத்தம் அது முதல் உடன்படிக்கையை செயலுக்கு கொண்டது. இங்கே இரண்டாம் உடன்படிக்கையிலே அல்ல கிறிஸ்து செய்த உடன்படிக்கையிலே தன்னுடைய மரணத்தினாலேயே அந்த இரண்டாவது உடன்படிக்கையை செயலுக்கு கொண்டு வந்துட்டார். அது மட்டுமல்ல, தன்னுடைய உயிர்த்தெழுதல் மூலம் அந்த உடன்படிக்கை தருகிற பாவ மன்னிப்பை அருளும்படி அவர் நம்மை அழைக்கின்றார். ஆகவே நீங்கள் அந்த மன்னிப்பை நாடினவர்கள் அவரை எதிர்பார்த்திருக்க வேண்டுமே தவிர, யூத மதத்தில் போய் அந்த ஆசாரியர்கள் அதை ஆண்டுதோறும் பார்த்துட்ருக்காங்க. அது ஆண்டுதோறும் பார்த்தாலும் உங்களுக்கு நிவர்த்திக்கு உறுதி இல்லை. ஆனால் இது நித்திய நிவர்த்தியை தரும், நித்திய பாவ மன்னிப்பை தரும், நித்திய மகிழ்ச்சியை தரும் என்று மிக அருமையாக ஆலோசனை கொடுக்கின்றார்.